விஜய் சேதுபதி அவர்களை இன்டர்வியூ பண்ணேன். அப்போ வந்து சுந்தர் சி சாரை பத்தி ஒரு கொஸ்டின் வந்து நான் முன் வச்சப்ப, உங்களோட முறைமாமன் படத்தை பத்தி அவர் ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தாரு. அதுல ஒரு டயலாக் அவர் பேசியிருந்தாரு. அந்த ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம வைரல். ஏதோ மில்லியன் கணக்குல எல்லாருமே பார்த்து இது பண்ணாங்க. நீங்க ஒரு அந்த டயலாக்கை வந்து நீங்க எப்படி ஃப்ரேஸ் பண்ணீங்க, எழுதுனீங்க? இந்த அழகு யார் குடியை கெடுக்க அப்படிங்கிற இல்ல அது என்னன்னா, அப்போ அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் படம் வரும். நிறைய ஒரிஜினல் பழமொழி எல்லாம் ரைட்டர்ஸ் எல்லாம் வச்சு எழுதுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கம்மி வயசு. நான் அதை ஃபர்ஸ்ட் படம் பண்றேன். அப்போ எங்க அத்தை ஒருத்தங்க இருந்தாங்க, ஸ்ரீஸ் நோமன்னவும். அவங்களோட அப்படியே அந்த கெட்டப் தான் மனோரமாச்சு அந்த படத்துல நாங்க போட்டிருந்தோம். அவங்க வந்து எதா இருந்தாலும் ஒரு பழமொழியோட தான் சொல்லுவாங்க. பழமொழியோட தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய வசதி இருக்கு. தமிழ் பழமொழின்னு கூகுள தட்டினா 100 கணக்கா வந்துடும். அப்போ அந்த மாதிரி கிடையாது இல்ல. நான் கேரக்டரா டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, எல்லாமே பழமொழியோட தான் பேசுவாங்க. அதுல ஒரு கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் கூட கலந்து வரும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. திட்டுனாலும் சரி, கொஞ்ச நாளும் சரி, சாப்பிடுன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு பழமொழியை சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய. ஸோ இது பேசிட்டு லொக்கேஷன் போகும்போது வெவ்வேறு சீன் எடுக்கிறோம். அப்போ அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரிஜினல் பழமொழி கிடைக்கல. அப்போ வந்து நாங்களே கிரியேட் பண்ணிட்டோம். அது இதுனா கேஸா போட போறாங்க, ஏன்னா பழமொழியாடா இது, பழமொழி இல்லைன்னா கேஸ் பண்ண போறது இல்லையே. அப்படி எழுதுனது தான் இது. அந்த பாஞ்சாலி கண்ணகி கோபம் மதுரை நகரிக்க, பாஞ்சாலி அழகு கௌரவம் குடிக்கெடுக்க, ஆத்தாடி இந்த அழகு யார் குடிக்கெடுக்க அப்படின்னு. அது அங்க சும்மா உட்காந்து எழுதுனது தான்.